அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் அடக்கம் உடைமை 124. நிலையின் திரியா அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உணர்வு மலையை விட சிறந்தது என போற்றப்படும் என்கிறார் கலைஞர் ஐயாவின் உரையிலிருந்து சொல்லி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு செல்ல பிராணிகள்லாம் விற்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த செல்ல பிராணிகள் நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, இந்த மாதிரி குட்டிகள்லாம் விற்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஒரு பையன் வந்து வர்றான். கையில் அவன்கிட்ட வந்து 50 ரூபா தான் இருக்குது. அவன் ஒரு செல்ல பிராணியை பார்த்து கேட்குறான், இது என்ன எவ்வளோன்னு கேட்குறான். 1000 ரூபா அப்படிங்கிறார் அவர் விற்பனையாளர் வந்து. ஐயோ 1000 ரூபாய், அப்போ இது என்ன விலைன்னு கேட்குறாரு. இது 500 ரூபா அப்படிங்கிறாரு. அப்போ நம்மள்ட்ட 50 ரூபா தான் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம எப்படி எந்த ஒரு செல்ல பிராணியை வாங்க முடியும்னு சொல்லலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்போ அங்கே ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிற ஒரு நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி ஒன்று இருக்குது. இந்த நாய்க்குட்டியை இந்த ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியாமல் அப்போ அந்த விற்பனையாளர்கிட்ட கூப்பிட்டு அந்த நாய்க்குட்டியே அங்கே ஓரமாக படுத்துருக்கு அப்படிங்கிறாரு. இல்லை, அது வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, கால் ஊனமான ஒரு நாய்க்குட்டி, அதனால அது ஓரமாக இருக்குது, அதை யாரும் விரும்பி வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த நாய்க்குட்டி எனக்கு தாங்களேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன விலைன்னு கேட்குறாப்புல. அந்த நாய்க்குட்டி யாரும் வாங்க மாட்டேங்காங்க, நீனா எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்துக்கோ, எனக்கு காசுலாம் எதுவும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போது அந்த பையன் வந்து யோசனை பண்ணுறான், இல்லை எனக்கு நீங்கள் இலவசமாலாம் தர வேண்டாம், என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க, இது கொண்டு வச்சுட்டு எனக்கு அந்த நாய்க்குட்டி தராங்க அப்படிங்கிற அந்த விற்பனையாளர் வந்து யோசிக்கிற, ஏன் இந்த பையன் இலவசமாக வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லி அந்த 50 ரூபாயை வாங்கிட்டு அந்த நாய்க்குட்டி எடுத்து கையில் கொடுத்துறாரு. அந்த நாய்க்குட்டி ஊனமாக இருக்குது, அதை செல்லமாக தடவிக்கிட்டு செல்லக்குட்டின்னு சொல்லிட்டு கடையை விட்டு வெளியேறாரு. அந்த பையனும் கெந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறாப்ப. பார்த்தீங்கன்னா அவர் மானம் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கு தான் ஒருத்தர் மனசு புரியுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இன்றைக்கி சொல்லி இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. செழிய அன்போடு சேச பிரபு.